ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மசாலா தட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இது செவந்துரவோ கரிஞ்சிரவோ கூடாது. நல்ல மனம் வர அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த உளுந்தை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக, திப்பிகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதை நம்ம எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த மாவை நம்ம சலிச்சிட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்ய போகிறோம். அதனால் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த எடுத்த மாவை வச்சுட்டு இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாவுலாம் தேவையோ அதை நம்ம பார்த்துடலாம். ஒரு பவுலில் நான் 200 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற மாவாக இருந்தாலும், இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, அரிசி மாவு நான் 200 கிராம் அளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். 200 கிராம் மாவுக்கு 100 கிராம் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்த மாவு அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவு 200 கிராம் மாவுக்கு. இது ரெண்டையும் நல்ல சல்லடையில் சலிச்சிடுங்க. எப்பொழுதுமே நீங்கள் எண்ணெயில் பலகாரம் செய்கிறீங்கன்னா மாவை சலிச்சிடணும் கண்டிப்பாக. அதில் இருக்கிற இந்த திப்பி, உருண்டை, கட்டி இதெல்லாம் எண்ணெயில் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மாவை சலிச்சிட்டு போடுங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ, 1 டீஸ்பூன் எள்ளு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூனு, 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த இதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா வெண்ணெய் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி, உப்பு, வெண்ணெய், போட்டிருக்கிற மசாலா இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வர மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு தோலோடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இதை மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் 2-3 டைம் விட்டு அதையும் அந்த மாவோடு சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கிங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு ஷீட்டில் எண்ணெயை தடவி இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தட்டை வரும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடு. எல்லா மாவையும் ஒரே சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உருண்டைகளை ஒரே மாதிரி சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தட்டி ஷீட்டில் எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா காய விட்டுட்டு தட்டை போடும்போது மிதமான தீயில் வச்சு தட்டைகளை நல்லா பொரிச்சு எடுங்க. இல்லைன்னா மேலே செவந்துடும், உள்ளே தட்டை உங்களுக்கு வேகாது. எள்ளு நிறைய போட்டால் உங்களுக்கு எண்ணெயில் இந்த மாதிரி பிரிஞ்சு தான் வரும். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வேணும்னா எள்ளு நிறைய போட்டுக்குங்க. இல்லைன்னா எள்ளை கம்மி பண்ணிக்கிங்க. இதை நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா இது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நான்ஸ்டாப்பாக சாப்பிட்ற அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ருசியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.